ஸோ ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML லிஸ்ட் அண்ட் டேபிள்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் அண்ட் டேபிளில் வந்து நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, HTML லிஸ்ட்டில் வந்து ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டெல்லாம் வந்து HTML இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா HTML டேபிள்ஸ், அந்த HTML டேபிள்ஸோட ஸ்ட்ரக்சர், ஹெட்டர், மார்ஜின்ஸ், டேபிள் கேப்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஃபைனலாக வந்து இந்த மொத்தமாக என்ன பார்த்தோன்றது ஒரு சம்மரியாக பார்த்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா HTML லிஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம வந்து லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டுன்னா என்ன? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வெப்பேஜுக்குள்ளேயோ ஸோ இல்லைனாக்கா வந்து ஒரு நார்மலாக வந்து நம்மளோட புக்ஸ்லேயே எல்லாம் பார்க்கும்போது ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து போட்டு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட்ஸ் போட்டு அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், அட்வான்டேஜ்னு போட்டு இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு பெட்டர், ஸோ இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த மாதிரி வந்து பாயிண்ட்டு, போல்டு, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து நம்ம இந்த லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். இந்த லிஸ்ட்டில் வந்து டோட்டலாக 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு லிஸ்ட், அன்ஆர்டர்டு லிஸ்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்பரிங் ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 அப்படின்ற மாதிரி வந்து வருது இல்லை, ஒரு லிஸ்ட் மாதிரி. ஸோ இது வந்து ஆர்டர்டு லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஸோ எப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் வந்து இப்படி தான் வரும். ஸோ எப்படின்னா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம், HTML போட்டிருக்கோம். HTMLோட டிஸ்கிரிப்ஷன் வந்து மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி CSSன்னு போட்டிருக்காங்க. CSSோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்மால் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு அதோட ப்ரீஃபை வந்து அதுக்கு அடுத்து நெஸ்டடாக கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் மோஸ்ட்டாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா டேர்ம்ஸ், டெஃபினேஷன், பேர்ஸ் ஃபார் க்ராசரிஸ் அண்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இப்போ வந்து இந்த ஆர்டர் லிஸ்ட்டோட டேக் வந்து பார்த்தீங்கன்னா OL அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா ஆர்டர்டு லிஸ்ட், அதனால் வந்து அதோட 2 ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து OL அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் UL அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கும் DL அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஓகேயா? ஸோ இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணுறதுனால பெட்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் கண்டென்ட். ஸோ நம்ம வந்து நம்மளோட பேஜில் வந்து நம்மளோட கண்டென்ட் வந்து ஒரு ஆர்கனைஸ்டான வேல வந்து வச்சுக்க முடியும். ஸோ இதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி நேவிகேஷன் ஃபார் யூசர்ஸ். ஸோ நேவிகேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் வந்து இம்ப்ரூவ்டு ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த லிஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுன்றாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா சிமாண்டிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்க்ரீன் ரீடர்ஸ், இது ஒரு அட்வான்டேஜ் இதில். ஓகே. தென் வந்து அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆர்டர் லிஸ்ட்டை பற்றி டீப்பாக பார்ப்போம். ஸோ இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து அதோட ஆர்டர் லிஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள், இதுதான் அந்த ஆர்டர் லிஸ்ட்டோட எக்ஸாம்பிள். ஸோ இது என்ன ப்ரோ எல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஐன்றது என்னன்னா லிஸ்ட் ஐட்டம். ஸோ ஒரு ஆர்டர்டு லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை லிஸ்ட் ஐட்டம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் போடுவோம். ஓகே. ஸோ இதோட அவுட்புட் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம். ஸோ எல்ஐ HTML, எல்ஐ CSS, எல்ஐன்னு போட்டு ஜாவாஸ்கிரிப்ட் இப்படி 3 போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த 3மே அதோட அந்த லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட்டோட லிஸ்ட் ஐட்டம். ஸோ இந்த ஆர்டர்டு லிஸ்ட்டு இது வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுன்றதுனால 1 2 3 அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து வந்திருக்கு இதில். ஸோ இதில் இந்த ஆர்டர் லிஸ்ட்டோட டேக்கில் வந்து நம்ம என்னென்ன மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ்லாம் சொல்லிட்டு ஆட் பண்ணலான்னு பார்த்தா, டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இது எதுக்காகன்னா நம்ம வந்து எப்பயுமே நம்மளுக்கு 1 2 3 தான் ஆர்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைல்ல. நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டரிங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா ABCD யூஸ் பண்ணலாம், அப்படின்னா ஸ்மால் ABCD யூஸ் பண்ணலாம்,
அப்படின்னா ரோமன் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்மால் ரோமன் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்டர் நம்பர்ஸ் இருக்குது, ஆர்டர்டு நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து இதுக்காக தான் இந்த டைப் அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. ஓகேயா, இதை நம்ம எப்படி பண்ணலான்றதை ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம் என்னன்றதை பார்த்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து டிஃபைன் த ஸ்டார்டிங் நம்பர். ஸோ ஸ்டார்டிங் நம்பர் நம்மளுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது வந்து இது வந்து இந்த ஸ்டார்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட் வந்து நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுது. ஓகேவா, இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டார்ட்னு போட்டு அது எந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் வந்து ரிவர்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கவுண்ட் டவுன் இன்ஸ்டெட் ஆஃப் அப்பு. இது வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து இங்கே ஆர்டர் எல்லைன்னு போட்டு போடும்போது 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ரிவர்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது என்ன வரும்னா 2 3 1 அப்படின்ற மாதிரி, சாரி 3 2 1 அப்படின்ற மாதிரி ரிவர்ஸில் வந்து கவுண்ட் டவுன் வந்து இருக்கும். ஓகேவா, இதை தான் வந்து இந்த ரிவர்ஸ்டு அப்படின்றதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட ஒரு நம்ம வந்து ஒரு ரியல் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணலான்றதை வந்து பார்ப்போம். விஎஸ் கோடில் போயிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது ஃபைல் நேம் index.html. ஸோ index.html போட்டு இதோட பாய்லர் பிளேட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து நம்ம வந்து போடலாம். நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இப்போ, ஆர்டர்டு லிஸ்ட். ஸோ ஆர்டர்டு லிஸ்ட் வந்து இப்படி போட்டுட்டு அதோட லிஸ்ட் ஐட்டம் வந்து என்ன வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நான் வந்து டிபார்ட்மெண்ட் அப்படி டிபார்ட்மெண்ட்ஸ் போடுறேன், ஏஐ அண்ட் டிஎஸ். நெக்ஸ்ட்டு வந்து சிஎஸ்சி. நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து என்ன டைப் பண்ணுறனோ அதே டைப் பண்ணி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து இங்கே ஏடிஎஸ் சிஎஸ்சி இப்படி போட்டிருக்கேன்னா நீங்கள் வந்து வேறு எதனா ஒன்று டைப் பண்ணி போடும்போது தான் ஒரு லேர்னிங் வந்து அந்த இடத்துல வந்து உருவாகும். ஓகேவா, நான் என்ன பண்ணுறோம் அப்படியே காப்பி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங்ன்ற ஒரு விஷயமே அங்கே கிடைக்காது. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இதை வேறு என்ன பண்ணலாம், இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இதில் வந்து உங்களால் மாஸ்டர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ சிஎஸ்சி வேறு என்ன போடலாம், சிஎஸ்சி மெக்கு போடலாம், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா, இதில் வந்து என்ன ஆட் பண்ணலாம்னா ட்ரிபிள் இ போடலாம். ஸோ இதோட அவுட்புட் வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட அவுட்புட் வந்து இந்த இடத்துல வந்து ஏஐ அண்ட் டிஎஸ். ஸோ நம்ம போட்ட எல்லாமே வந்து ஒரு ஆர்டர்டு லிஸ்ட்டாக வந்து வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேயா, ஸோ இந்த ஆர்டர் லிஸ்ட்டோட இப்போ வந்து ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆர்டர் லிஸ்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன பார்த்தோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்ன பார்த்தோம், டைப்பு, ஸ்டார்ட்டு, ரிவர்ஸ்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோமா. ஸோ இதை வந்து அங்கே வந்து என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டைப்பு. டைப் வந்து இங்கே என்னென்ன டைப் போடலாம் அப்படின்றத வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது பாருங்கள். ஸோ நம்ம வந்து இதில் எந்த டைப் வேணால் போட்டுக்கலாம். நம்ம வந்து கேபிட்டல் ஏ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அவுட்புட் போய் பார்ப்போம். ஸோ ஏபிசிடி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கேபிட்டல் ஏக்கு பதிலாக வேறு எதனா போட்டோம்னா அது வந்து வரும். கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஸ்மால் ஏ போடலாம். ஸ்மால் ஏ போட்டோமா, ஸோ ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏபிசிடி, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. ஸோ தென் வந்து வேறு என்னென்ன இருக்குது, அதில் வந்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர், ஸ்மால் ரோமன் லெட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மால் ரோமன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரோமன் லெட்டர் இருக்குது. ஸோ கேபிட்டல் ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணாலும் கேபிட்டலில் வந்து எல்லாமே வரும். ஓகேயா, ஸோ வந்து இதுதான் வந்து டைப்பு. ஓகேயா, ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைப்பில் வந்து ஒன்றே கொடுத்துக்கலாம், 1. நெக்ஸ்ட் என்ன ஆட்ரிபியூட் இருக்குது, ஸ்டார்ட். ஸோ நம்ம எந்த இடத்துலேருந்து இந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம் வேணும்னா. ஸோ எனக்கு சப்போஸ் எனக்கு இப்போ வந்து 1லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடாது, எனக்கு வந்து 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், 4லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல போயிட்டு ஸ்டார்ட்னு போட்டு அந்த இடத்துல வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் உங்களுக்குன்ற ஒரு நம்பரை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நான் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இந்த அவுட்புட்டில் போய் பார்க்கும்போது 3 4 5 6 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இதுக்காக தான் இந்த ஸ்டார்ட்ன்ற ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ரிவர்ஸ்டு. ஸோ கவுண்டிங்கை வந்து நம்ம ரிவர்ஸில் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. ஓகேயா, ஸோ ரிவர்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கவுண்டிங் வந்து ரிவர்ஸில் நடக்கும். 0 1 2 3 அப்படின்ற மாதிரி வந்துருக்கு பாருங்கள். ஒன் செகண்ட். நம்ம வந்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால 3 2 1 0 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால 3 2 1 0 அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் ஸ்டார்ட் எடுத்துட்டா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்ததுனால நம்மளுக்கு 3லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டே கொடுக்கலன்னா 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 3ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து 3லேருந்து டவுன் ஆகிட்டே வரும். சப்போஸ் நம்ம வந்து 2ன்னு கொடுத்தோம்னா மைனஸில் வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்க்கலாம். ஸ்டார்ட் வந்து எனக்கு வந்து 2லேருந்து ஆகணும், வேணாம் 1லேருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு வந்து -1 -2 அப்படின்ற மாதிரியான கவுண்டெல்லாம் கூட நம்மளால் வந்து இதில் வர வச்சுக்க முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த வந்து இதில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இது வந்து ஆர்டர்டு லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, அன்ஆர்டர்டு லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதில் வந்து இருக்குது. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். அன்ஆர்டர் லிஸ்ட்லேயும் சேம் இந்த ஆட்ரிபியூட்ஸ் இங்கே யூஸ் பண்ண ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஆனால் டைப்பில் வந்து டைப் யூஸ் பண்ண முடியாது. ஓகேயா, இந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். சாரி, அது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஆர்டர் லிஸ்ட்டுக்கான வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து எதுவும், ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம பாயிண்ட் தானே கொடுப்போம். அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டரிங்கே இருக்காது. ஸோ வந்து அதனால் இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் அங்கே எதுவுமே தேவையில்லை. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரும், ஒரு புல்லட் பாயிண்ட்ஸோட. ஓகேயா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் சொல்லணும். என்னென்னா, நம்மளால் நெஸ்டடாக வந்து இதில் லிஸ்ட்டு கிரியேட் பண்ண முடியும். நெஸ்டட் லிஸ்ட் மாதிரி அகெயின் இன்னொரு ஓஎல் போட்டு அதுக்குள்ளே நான் வந்து இதுக்கு வெளியே வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டம் போடுறேன். என்ன போடலாம், டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து இது மாதிரி போட்டோம்னு வச்சுங்களேன், என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். ஒன் செகண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இது நார்மலாக இருந்தாவே போதும், நம்மளுக்கு வந்து எதுவும் தேவையில்லை. ஸோ இதோட அவுட்புட் வந்து பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்களா 1, அதுக்குள்ளே வந்து 1 அந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஓகேயா, ஸோ அதே மாதிரி இதுக்கு வெளியே வேறு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ இதுக்காக தான் வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ எனக்கு இல்லை இந்த இடத்துல 1 வரணும், இந்த இடத்துல எனக்கு வேறு ஏதாச்சும் வரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல வந்து அதோட கேரக்டர் ஆட்ரிபியூட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேயா, டைப்பில் வந்து நம்ம வந்து வேறு எதனா மாற்றிக்கலாம். என்ன போடலாம், நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஸ்மால் ரோமன் லெட்டர் போட்டுக்கலாம் அதுக்கு பதிலாக. ஸோ 1 இது டிபார்ட்மெண்ட்டு, இது கீழே டிபார்ட்மெண்ட்டு கீழே என்னென்னலாம் வருது அப்படின்றத வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகேயா, ஸோ இது வந்து நெஸ்டடு லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட், யூஎல். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நம்ம யூஎல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எல்ஐ லிஸ்ட் ஐட்டம் தான் இதுவும். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிள் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதோட அவுட்புட்டை போய் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் டாட்டடாக வந்திருக்கு. ஓகேயா, ஸோ லிஸ்ட்டு வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். இதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்லலாம் நம்ம வந்து எதுவும் கஸ்டமைஸ் பண்ண முடியாதான்னா அன்ஆர்டர் லிஸ்ட்லேயே நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதை இப்போ நம்ம வந்து நெஸ்டடாக போகும்போது இதோட டைப்பை கூட மாற்றலாம். இதில் நம்ம ஸோ இதில் வந்து நம்ம வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து நம்ம இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம்ல.
பட் வந்து அது எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஹெச்டிஎம்எல் மட்டும் தான் பார்க்கறதுனால அதை வந்து விட்டுருவோம். சிஎஸ்எஸ் பார்க்கும்போது அதை பற்றி வந்து என்னன்றதை பார்ப்போம். இப்போ வந்து இதில் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு சிஎஸ்எஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட அவுட்புட் போய் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டுக்காக. அது பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆல்ட் F4 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் அன்ஈவனாக இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் வந்து வந்துடும். ஷிஃப்ட் ஆல்ட் F4 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணும்போது. ஓகேயா. ஸோ இதோட அவுட்புட்டை வந்து நம்ம போய் ப்ரௌசரில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டு போட்டோம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் நான் இந்த எக்ஸாம்பிளில் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டம் போட்டு அந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ளே வந்து ஒன்று அங்கே இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணல. க்ளோஸ் பண்ணாமல் நான் அடுத்து அதுக்குள்ளே வந்து இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி அந்த லிஸ்ட் ஐட்டம் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டாக ஆக்ட் ஆகி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்கள் நெக்ஸ்டாக போக போக அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேயா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இடத்துல ஒரு நெஸ்டட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. யூஎல் இதில் வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டம், இதில் வந்து MARK மார்க்கப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ வந்து நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்கிள், இங்கே வந்து ஓப்பன் சர்க்கிள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே போகும் நெஸ்டடாக போக போக. ஓகேயா. ஸோ இப்படி தான் வந்து இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டும் ஒர்க் ஆகுது. ஓகேயா. ஸோ இதை வந்து நம்ம இங்கே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் எல்லாம் டோட்டலாக. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் வந்து மொத்தமாக 3 விஷயம் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டோட பேரண்ட் டேக் மாதிரி. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த DL தான் பேரண்ட் டேக்னு வச்சுங்க. அதுக்குள்ளே வந்து DT ஒன்று இருக்குது. ஓகே. DTன்றது என்னென்னா DTன்றது அந்த டிஸ்கிரிப்ஷனோட டேர்ம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டிடியோட டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த DD டிஸ்கிரிப்ஷன். இந்த DDக்கு மீனிங் என்னென்னா டிஸ்கிரிப்ஷன். ஓகேயா. ஸோ இந்த HTMLோட டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேயா. ஸோ இந்த DTன்றது நீங்கள் வேணால் டைட்டில் அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுங்க. டிஸ்கிரிப்ஷன் டைட்டில், இது வந்து டிஸ்கிரிப்ஷன் டேட்டா அப்படின்ற கூட வச்சுக்கலாம். ஓகே. உங்களோட விருப்பம் தான் எல்லாம். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ DL DTக்குள்ளே வந்து என்ன போடலாம், அது அங்கே போட்ட மாதிரியே HTMLனு போட்டு DDயில் வந்து HYP ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதையே ரிப்பீட் பண்ணிக்கலாம், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ இதே ரிப்பீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது ஸோ இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து HTML அதோட டிஸ்கிரிப்ஷனாக வந்து இது வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த லிஸ்ட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனாக இது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த DL அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து இந்த DLன்ற விஷயத்த வந்து எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வந்து இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேயா. ஸோ இவ்வளோ தான் இந்த லிஸ்ட்டுன்ற கான்செப்டில் வந்து இது இவ்வளோ தான் இருக்குது. ஓகேயா. ஸோ லிஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா ஒரு HTML டேபிள்ஸ். ஓகேயா. HTML டேபிள்ஸ் என்ன டேபிள்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம டேபிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற டேட்டாவை வந்து ஒரு ஆர்கனைஸாக பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த டேபிள்ஸை வந்து யூஸ் பண்ணுறோமா.
ஸோ இதுக்காக தான் டேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம HTML கொண்டு வரப்பட்டது தான் டேபிள் அப்படின்ற டேக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க HTML. அதுக்கு இந்த டேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த டேபிள் அப்படின்ற டேகை வந்து வச்சு நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு ஃபீச்சராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டேக்ஸ் எல்லாம் மெயினாக இருக்குதுன்னு பார்த்தா டேபிள் அப்படின்ற டேக் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ரூட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேயா, இதுதான் வந்து ஒரு என்டையர் டேபிளை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த டேபிள் தான். தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டிஆர் அப்படின்னா என்னென்னா டேபிளோட ரோ. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இது ஒரு ரோவா, ஸோ இதுக்குள்ளே 3 டேட்டா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டேபிளோட ரோக்குள்ளே 3 டேட்டா இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த டேபிள் தான் இந்த என்டையர் டேபிளை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டேபிள்ன்றது யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இதில் டிஆர் வந்து அதுக்குள்ளே இருக்கிற ரோவை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல 3 ரோ இருக்குது. ஸோ 3 ரோவுக்கு தனித்தனியாக 3 எலமெண்ட்ஸை போட்டிருக்கோம் உள்ள. ஸோ இப்படி தான் வந்து இந்த டேபிள் ரோ வந்து இது பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ரோ வேணும்னா அடுத்த டிஆர் போட்டு அதுக்கு கீழே வந்து எத்தனை டேட்டா வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஸோ அடுத்து என்ன டேக்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட்டர். இது எதுக்காகன்னா இப்போ வந்து ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து அந்த டேபிளில் வந்து மேலே அந்த டேபிளோட காலம்க்கான ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுப்போம்ல. ஸோ இந்த காலமில் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் ஸ்டோர் பண்ணோம், நேம்ஸு, ஏஜு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்த வந்து ஸ்டோர் பண்ணலாம். சிட்டி நேமு, ஓகேவா, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். அந்த இடத்துல வந்து அது மட்டும் ஹைலைட்டடாக தெரியணும் நம்மளுக்கு. அது வந்து ஹைலைட்டடாக தெரியலன்னா நம்மளுக்கு வந்து அது தெரியாது, அதுவும் வந்து ஒரு டேட்டா மாதிரி தெரியும். ஸோ வந்து யூசர் ரீடபிலிட்டி வந்து அந்த இடத்துல வந்து நல்லா இருக்காது. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல குறையும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த டேபிள் ஹெட்டர் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேயா, ஸோ இந்த டேபிள் ஹெட்டரை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹெட்டிங்கை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா போல்டாகவும் சென்டர்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிடி அப்படின்றது வந்து டேபிள் டேட்டா. இதுதான் ஆக்சுவல் டேட்டா, டேபிளோட ஆக்சுவல் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது இந்த டிடி தான் ஸ்டோர் பண்ணும். ஓகேயா, இது வந்து இந்த அலைஸ் 20 இந்த சென்னை இந்த மாதிரி இந்த ஒரு செல்லும் வந்து இந்த டிடி தான். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் டேபிள் டிஹெச், அதுக்குள்ளே நேமு, ஏஜ், சிட்டி இது மாதிரி போட்டிருக்கோம். 3 காலம் வந்து க்ரியேட் பண்ண மாதிரி நம்ம இப்போ வந்து இந்த கணக்கு. ஓகேயா, ஸோ இந்த 3 காலமில் இந்த 3 டேட்டாவை ஃபில் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் டேபிளோட ஒரு கான்செப்ட். ஓகேயா, ஸோ இந்த டேபிளை வந்து நம்ம போட்டு பார்ப்போம் எப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து போடுவோம். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிடலாம். TABLE டேபிள், அதில் வந்து ஒரு டேபிளோட ரோ க்ரியேட் பண்ணுறோம். அந்த டேபிளோட ரோக்குள்ளே ஒரு டேபிளோட ஹெட்டர். ஓகே, அந்த டேபிளோட ஹெட்டர் நம்ம என்ன டேபிள் க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணுற ஒரு டேபிளாகவே இருக்கட்டும் இது. ஓகேயா, ஸோ ஸ்டூடெண்ட்டோட நேம் ஃபஸ்ட்டு NAME நேமு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஏஜு, நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட கிளாஸை வந்து போடுவோமா, என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி செக்ஷன் போட்டுக்கலாமா, இல்லை டிபார்ட்மெண்ட் போடலாம், DEPT. நெக்ஸ்ட்டு வந்து வேணாம், நம்ம ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் டிபார்ட்மெண்ட். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து என்ன போடலாம், செக்ஷன் போடலாம். நெக்ஸ்ட்டு சிட்டி போட்டுக்கலாம், CITY சிட்டி. ஓகேயா, ஸோ ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஹெட்டு வந்து போட்டிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. எங்கே ப்ரோ டேபிள்னு சொன்னீங்க, இந்த இடத்துல வந்து பார்டரே காணும், எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இது இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்டரோட வித்து வந்து 0 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங்கில். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா டேபிளோட பார்டரில் போயிட்டு டேபிள் பார்டர் அப்படின்னு போட்டு அதில் வந்து 1ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ 1ன்னு கொடுத்த உடனே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், இந்த டேபிள் நேமு, ஏஜ், டிபார்ட்மெண்ட்டு, செக்ஷனு, சிட்டி இதெல்லாமே வந்திருக்கா. ஸோ வந்து நம்ம பார்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ண இதோட வேல்யூ, இதோட பார்டரோட வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று டார்க்காக இருக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து இது யூஸ் ஆகுது. இப்போதைக்கு ஒன்றே இருக்கட்டும்.
நெக்ஸ்ட் வந்து அடுத்த ரோவில் வந்து நம்ம என்னென்னலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆக்சுவல் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ டிடி யூஸ் பண்ணி அவங்களோட டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் போடலாம், SANJI சஞ்சய். அப்புறம் வந்து டிடி. அடுத்த டேட்டா வந்து ஏஜ் வந்து 20. நெக்ஸ்ட் டேட்டா என்ன, டிபார்ட்மெண்ட் வந்து என்ன போடலாம், AI and DS. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து சி செக்ஷன் போட்டுக்கலாம். சிட்டி வந்து சிட்டி வந்து சென்னை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இது எப்படின்றது வந்து ஒரு ஆக்சுவல் டேபிள் எப்படி இருக்குன்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சஞ்சய் RAHUL ராகுல். ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், CSE. ஏஜும் வந்து கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 18. நெக்ஸ்ட்டு ஊர் அதே இருக்கட்டும். செக்ஷன் வந்து ஏ போட்டுக்கலாம். இங்கே வந்து அடுத்த நேம் வந்து அஜய்ன்னு போடலாம், AJAY. நெக்ஸ்ட்டு ஏஜ் வந்து 21 போடலாம். தென் வந்து ட்ரிபிள் போடலாம். ஸோ அடுத்து வந்து செக்ஷன் வந்து பி போட்டுக்கலாம். ஏரியா வந்து இந்த இடத்துல மாற்றிடுவோம், வெள்ளூர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்புட் போய் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான வந்து ஒரு டேபிள் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேயா, ஸோ இப்படி தான் வந்து இந்த டேபிளை வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டேபிளில் வந்து வேறு என்னென்னலாம் கான்செப்ட் இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கோம், டேபிளோட ஹெட்டையும் வந்து டேட்டாவையும் நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இதில் டேபிளில் கால் ஸ்பேன் ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இதில். ஓகே, இந்த கால் ஸ்பேன் ரோ ஸ்பேன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன், இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா மட்டுமே ஃபுல் ரோவையும் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இது எப்படி பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த கோடில் கால் ஸ்பேன் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கால் ஸ்பேன் ஈக்குவல் டு 2ன்னு போடும்போது 2 காலமை வந்து இந்த ஒரே டேட்டா வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த கால் ஸ்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படின்றத வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட இந்த டேபிளே இருக்குல்ல, இந்த டேபிள்லேயே வந்து நம்ம மேலே போயிட்டு TR இதில் வந்து THன்னு போட்டு இதில் வந்து இந்த THக்குள்ளே வந்து கால் ஸ்பேன் 3. ஏன்னா நம்மக்கிட்ட 3 இல்லை, ஃபுல் ரோவே நம்மளுக்கு கவர் ஆகணும். இந்த இடத்துல எத்தனை ரோ எத்தனை காலம்ஸ் வச்சுருக்கோம், நம்ம மொத்தமாக 5 காலம் இருக்குது. ஸோ வந்து 5ன்னு போடும்போது தான் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். ஓகேயா, 5. ஸோ இதில் என்ன போடலாம்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு டேக் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். டீட்டெயில்ஸ். ஓகேயா, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அவுட்புட்டில் போய் பார்ப்போம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு அழகாக வந்து சென்டரில் வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இதை. ஸோ இந்த இடத்துல வந்து செக்ஷன் வந்து நம்மளுக்கு செக்ஷனும் சிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக தெரியுது பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து DTனே போட்டிருக்கோம், DH போடணும். ஓகேயா, DH போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கால் ஸ்பேன். ஸோ இப்போ வந்து ரோ ஸ்பேன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ரோ ஸ்பேன்ன்றது வந்து எப்படின்னா, 2 ரோவை வந்து இதுவே ஒரே விஷயமே ஆக்குப்பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா இந்த இடத்துல வந்து ரோ ஸ்பேன் வந்து கம்மி பண்ணி போடலாம், ரோ ஸ்பேன் போடலாம். என்னன்றது ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோன்னு வைங்களேன். இந்த இடத்துல பாருங்கள், 2 ரோவை இதுவே ஆக்குப்பை பண்ணிக்கிச்சு. ஸோ டேபிளே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சுல்ல. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான்.
பட் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது யார் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, ஒரு இந்த இடத்துல வந்து 2வது ரோ ஆக்குபை பண்ணதுனால ஒன்று வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியே போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து தேவை இந்த இடத்துல வந்து நான் வந்து 2ஆக போடணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரோஸ் பேன் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேயா? ஸோ இதுக்காக தான் இந்த ரோஸ் பேன்ன்றது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ரோஸ் பேன் கால்ஸ் பேன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். இந்த டேபிள்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டைம் டேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு, ரிப்போர்ட்டுக்கு, காம்ப்ளெக்ஸ் டேட்டா டேபிள்ஸு, இன்வாய்ஸ் லே அவுட்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம டேபிள்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ டேபிள் கேப்ஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது டேபிள் கேப்ஷன்ன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல கேப்ஷன் சொல்லிட்டு போட்டு ஆட் பண்ணும்போது டேபிளில் அந்த டேபிளுக்கு மேலே வந்து நம்மளுக்கு அந்த டேபிளோட நேம் மாதிரி அது வந்து வச்சுக்கலாம். வேணாம், டேபிளோட ஒரு டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குற மாதிரி இந்த கேப்ஷன்ன்றது. ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்ஷன் போடலாம். கேப்ஷனுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ வந்து அவுட்புட் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டில். ஸோ இப்படி தான் வந்து இந்த கேப்ஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இதை டேபிளோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படியெல்லாம் இந்த டேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேப்ஷன் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு டேபிளோட டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக அது வந்து நல்லா யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டர்ஸை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டேபிளோட ரீடபிலிட்டி வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் வந்து ஈஸியான ரீடபிலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸான நெஸ்டட் டேபிள்ஸை போடாமல் டேபிளை வந்து ஒரு ப்ராப்பரான ஃபார்மெட்டில் வச்சு ரீடபிளாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே தான் ரீடபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்கிறது. ஓகேயா? ஸோ ஃபைனலாக வந்து அவ்வளோதான். நம்ம வந்து என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, HTMLோட லிஸ்ட் என்னென்னலாம் இருக்குது, ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்டு, டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டேபிளோட கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். டேபிள் என்னென்ன டேக்ஸ் இருக்குது, டேபிள் டேக் இருக்குது, டிஆர் டேக் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா டிஹெச் டேக் இருக்குது, டிடி டேக் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ டேபிளில் வந்து ரோஸ் பேன் கால்ஸ் பேன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆக்சசிபிலிட்டியை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகேயா? ஸோ தேங்க்யூ கைஸ். இதுதான் வந்து ஓவரால் கான்செப்ட் இந்த டேபிளோடதும் லிஸ்ட்டோடதும். ஓகே, தேங்க்யூ.